ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ். இன்றைக்கி எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைச்சாருன்றதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, உங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் இந்த கிராஃப்ட்டு ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த பொருள்லாம் என்னென்ன தேவைப்படுது, இப்போ லண்டன் பிரிட்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அப்புறம் அது எந்த இடத்துல உட்காந்து செய்யலான்றதை பார்ப்பீங்க. நல்ல காத்தோட்டமான இடம், நல்ல வெளிச்சமான இடமா பார்த்து உட்காந்தா அதை செய்வீங்க. அதே மாதிரி தான் கடவுளும் முதல்ல அந்த உலகத்தை உருவாக்கும் போது அந்த உலகம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சாம், இருள் சூழ்ந்து இருந்துச்சாம். அதனால கடவுள் ஃபஸ்ட்டு வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லி அவரோட வார்த்தையினால் வெளிச்சத்தை உண்டாக்குனாராம். அதுக்கப்புறம் வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்துக்கு பகல்னும் இருளுக்கு இரவுனும் பேர் வச்சாங்களாம். இது அவரோட முதல் நாள் படைப்பு. இரண்டாவது நாள் படைப்பு என்னன்னா, அந்த ஆகாய விரிவு இருக்குல்ல, அந்த ஆகாய விரிவுக்கு வானம் அப்படின்னு பேரிடுறாங்களாம். வெட்டாந்தரை, அதாவது சமுத்திரத்துக்கு பூமின்னு பேரிடுறாங்க. இது இரண்டாவது நாள் படைப்பு. வானத்தையும் பூமியையும் படைக்கிறாரு. ஃபஸ்ட்டு வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வானத்தையும் பூமியையும் படைக்கிறாரு. இன்னைக்கான மனன வசனம் என்னன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம முதலாம் நாளும் இரண்டாம் நாளும் கடவுள் என்னென்ன படைச்சாருன்றத பார்த்தோம். அடுத்து என்னென்ன படைச்சாருன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த வீடியோ நாங்கள் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுன்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ குட்டீஸ்.